என்னது விராட் கோலிக்கு இன்ஜுரியா? ஸ்ரேயாஸ் ஐயர் தான் அடுத்த இந்தியாவோட T20 கேப்டனா? இந்த மாதிரி அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ செய்யும். ஓகே, ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்மளோட ஃபோக்கஸை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து நிறைய ரூமர்ஸ் மேலே, அப்டேட்ஸ் மேலே நியூஸாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் வந்து டெஸ்ட் சைட்லேருந்து போயிடுவோம். நமக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் கூட ஃபியூ டேஸில் 1 ஆஃப் டெஸ்ட் நியூ சண்டிகரில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல் ஸ்குவாடில் இருக்காரு. இப்போதைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இன்க்ளூட் ஆகணும்னாலும் தேவதத் படிக்கல், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் த்ருவ் ஜுரேல் இவங்க 3 பேரை நம்பி தான் வந்து இந்தியன் டெஸ்ட் டீமோட மிடில் ஆர்டரே கட்டமைக்க போறாங்க அப்படின்றது தான் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே ஒயிட் பால் சைடு போனோம் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் கூட டெஸ்ட் முடிஞ்சோடனே 3 ஓடியை வந்து இங்கே விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அயர்லாண்டு போய் 2 T20 விளையாட போகிறோம். அப்படியே பக்கத்தில் இருக்க இங்கிலாந்துக்கு போயிட்டு 5 T20 3 ஓடியை விளையாட போகிறோம். திரும்ப அப்படியே ஜிம்பாப்வே கிளம்பி போயிட்டு 3 T20 விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு 2 மந்த்ஸுக்கு எந்த மேட்சஸும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பிளேயர் அப்டேட்ஸ் வந்தோம் அப்படின்னா விராட் கோலி இன்ஜூர்டுன்னு சொன்னல, அது வந்து இந்த லாஸ்ட் ஓடியில் மேபி அவர் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். பட் இங்கிலாந்து சீரிஸ்க்கு ஃபுல் அவைலபிளாக இருப்பார் அப்படின்றது தான் ரூமர் வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுமே வந்து ஃபிட்டாக இல்லை. அவரும் ஹர்திக் பாண்டியாவும் NCAல வந்து அவங்க கிட்ட வந்து அஷூரன்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வாங்குற ஸ்டேஜ் தான் இருக்காரு. பட் அகைன் அவரும் அண்ட் பும்ரா இவங்க 2 பேருக்கும் அந்த சீரிஸ் வந்து ஓடியில் ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. ரோஹித் சர்மா இல்லாத இடத்துல ஜெய்ஸ்வால் விளையாட போறாரு. அண்ட் ரோஹித் சர்மாவோட ஃபியூச்சர்லயே பெரிய கொஸ்டின் மார்க் இது வந்து ரைஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படியே T20 சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ஏதோ T20 World Cup வின் பண்ணாரு. பட் அகைன் பேட்ல அவரோட ஃபார்ம் வந்து சரியா இல்லை, மும்பை இந்தியன்ஸ்க்கு சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் திலக் வர்மா இவங்க 3 பேர் தான் கேண்டிடேட்ஸா இருந்தாங்க. அதுல கம்பீர் சஞ்சு சாம்சன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு. பட் அஜித் அகர்கர் வந்து அவரோட பேட்டிங்ல அவரோட இன்கன்சிஸ்டன்சியை வச்சு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திலக் வர்மா வந்து இப்போ வைஸ் கேப்டனா கண்டினியூ பண்ண போறாரு. 2028ல T20 World Cup அண்ட் தென் ஒலிம்பிக்ஸும் இருக்கு அப்படின்றதுனால லாங் டேர்ம் பிளானா வந்து வைபவ் சூரியவன்ஷி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவர் இந்தியா டீம்ல எடுக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ற ஒரே ரீசன் வந்து அவரோட ஏஜ் தான், 15 இயர்ஸ் தான் ஆகுது. மற்றபடி அவரோட ஃபார்ம், அவரோட பேட்டிங் எல்லாம் எந்த விதமான சந்தேகமும் BCCI கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க அப்டேட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரே வீடியோ உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். இதெல்லாம் பற்றின உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.